சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் 6 மணிக்கு சீமான் ஆஜராவதாக அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சீமான் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன விவரங்கள்? வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். குறிப்பாக ஒரு நடிகை ஒருவர் பாலியல் புகார்ல சீமானுக்கு ஏற்கனவே விசாரணைக்கு ஆஜராக சம்மனானது அனுப்பப்பட்டது. நேற்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகாமல் கால அவகாசம் கேட்ட சீமான் இன்றைய தினம் ஆஜராவதாக வழக்கறிஞர் மூலம் காலையில் தகவல் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இன்று மாலை அவர் விசாரணைக்காக ஆஜராகிறார். கட்சி நிகழ்ச்சிகளுக்காக குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்ட நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சேலத்திலிருந்து விமானம் மூலம் சென்னை வரக்கூடிய சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர்களோடு ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனைக்கு பின்னர் அவர் விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக உள்ளார். ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் ஏற்கனவே வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கேள்விகளை விசாரணைக்கு ஆஜராகும் போது சீமானிடம் காவல்துறை கேட்க இருக்காங்க. குறிப்பாக நடிகை ஒருவர் அளித்த அந்த பாலியல் புகாரில் ஏற்கனவே அவர் அளித்த வாக்குமூலங்கள், அவர் அளித்த ஆதாரங்கள் எல்லாம் காவல்துறை கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் 12 வார கால அவகாசத்துக்குள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சீமானிடமும் இது குறித்து பல கேள்விகளை காவல்துறை கேட்க இருக்காங்க. ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வழக்கு தொடர்பாக சீமானிடம் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள்லாம் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த விசாரணை நடத்தி ஒரு இறுதிக்கட்ட விசாரணைக்கு பின்னர் குற்றப்பத்திரிகையை காவல்துறை தாக்கல் செய்ய இருக்காங்க. சீமான் விசாரணைக்கு ஆஜராகும் போது நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த வளசரவாக்கம் காவல் நிலையம் அருகே வரக்கூடியும் என்பதால் காவல்துறை உஷார்படுத்தப்பட்டு இந்த சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. சாலை முழுவதும் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு மற்ற வாகனங்கள் எந்த வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஏற்கனவே காவல்துறை ஏதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவாறு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. சென்னை வந்தடைந்த சீமான் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞர்களோடு இந்த சம்மன் குறித்து ஆலோசனை நடத்திய பின்னர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.